என்னால ஒரு கோவிலுக்கு கூட போ முடியலங்க. என் கர்மா என்ன அவ்ளோ கண்ட்ரோல் பண்ணுது. வீட்ல கூட என்னால விளக்கேத்த முடியலன்னு நெறைய பேர் கஷ்டப்படுறீங்கல்ல. நானும் இந்த மாரி பல நாட்கள் இருந்திருக்கேன். பல வருடங்கள் இருந்திருக்கேன். இது எப்படி கிளென்ஸ் ஆச்சு? எப்படி நான் நெறைய கோவிலுக்கு போக ஆரம்பிச்சேன்? எப்படி நான் நல்லா இருக்கேன்? நல்லா YouTubeலாம் போடுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கருங்காலி கருடாழ்வார் வந்தார். அவர் வந்து எனக்கு வழி காமிச்சாரு. எங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஜீவ சமாதி எனக்கு தெரியாம இருந்தாரு. தாத்தா சுவாமிகள் தாங்க சொல்றேன். வேற யாரும் கிடையாது. அங்க போனீங்கன்னா அவ்ளோ 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 மிராக்கிள்ஸ். நல்ல ஒரு ரெண்டல் ஹவுஸ் கூட எனக்கு அமைய மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு சொந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த வியாதி என்னை விட்டு போகவே போகாதான்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம பஸ்பமாக்கி இருக்காரு. ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோட அந்த கோயிலுக்கு போனவங்க கூட இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதுக்கு நன்றி கடனா ஒரு அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஒரு திருவண்ணாமலை கோயிலுக்கு என்னால போக முடியலன்னு நினைச்சவங்க இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு வருஷமா போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிரம் 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 மிராக்கிள்ஸ். இதனோட காரணம் என்னன்னா, குருவருள் இருந்தால் திருவருள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த குருவருள் தான் சித்தர்கள். அந்த சித்தர்களை நம்ம புடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கடவுளோட அருள் முழுசா பரிபூர்ணமா 100% நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு நம்ம தாத்தா கோவில்ல. நிறைய பேருக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. இதை பத்தின ஃபுல் வீடியோ நம்ம ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல்ல போட போறேன். மறக்காம அதையும் போய் பாத்துருங்க. இப்ப வர நவம்பர் 2ஆம் தேதி 2025 அவருக்கு மகா குரு பூஜை நடக்க போகுது. நீங்க எல்லாரும் வரணும், கலந்துக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவும் பாருங்க, இப்போ போடுற வீடியோவும் பாருங்க. எவ்வளவு மிராக்கள் அந்த கோவிலுக்குள்ள நடந்திருந்தா அவ்வளோ டெவலப்மெண்ட் அந்த கோயிலுக்குள்ள நடந்திருக்கும்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க.